எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து லெமன் ரைஸ் பார்க்க போகிறோம். வீட்டில் 2 லெமன் இருந்தது, ஸோ அதனால் வந்து லெமன் ரைஸ் செஞ்சிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இப்போ ட்ராவல்க்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து வெங்காயம் சேர்த்திக்க வேணாம். கடாய் சூடுபடுத்திட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். இதெல்லாம் பண்ணும்போது வந்து அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க, ஏன்னா இது சட்டுன்னு வந்து கருகிரும் எல்லா பொருளுமே. 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது 2 நல்லா செவந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி ஒரு 1/4 இன்ச் அளவு எடுத்து நான் அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நான் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேங்க. கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 1, அது எல்லாத்தையும் நல்லா வெட்டி இது கூட சேர்த்துக்க போகிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை. அதனால் வந்து எண்ணெய் வந்து லைட்டாக இது மேலே படுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எல்லா பொருளுமே நல்லா செட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், இப்போ எலுமிச்சம்பழச்சாறை இது கூட சேர்த்திக்க போகிறேன். விதையை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க, அதனால் வந்து நேராகவே இதை நான் பிழிஞ்சிக்க போகிறேன். எலுமிச்சம்பழச்சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் வந்து 1 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அதோட ஒரு கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். கூடவே நான் ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பெரியவங்க 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கான சாதம். அதை இது கூட நான் சேர்த்திக்க போகிறேங்க. சேர்த்தியாச்சு. நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வேக வைக்கல, அதனால் வந்து இப்போ நான் வந்து உப்பை சேர்த்திக்க போகிறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாங்க. கலந்தாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தலையும் இது கூட சேர்த்து நான் நல்லா கலந்துக்க போகிறேங்க. இது என்னோடய மெத்தட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.